أصحابك الذين هم نجوم سماء الهداية والعرفان أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض صدق الله مولانا العلي العظيم. வானங்களையும் பூமியையும் தனது ஹக்கை கொண்டு சிருஷ்டித்த ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் மல்ஹருல் அத்தம் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லு பைத்துக்கள், ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், ஏனைய அன்பியாக்கள், அவுலியாக்கள், இமாம்கள், ஷேഖ்மார்கள் அனைவர்கள் மீதிலும் இந்த இஸ்தலத்தின் நாயகர் குதுபே சைலான் ஷேக் உஸ்மான் வலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பேரிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டுவதன் மூலம் எனக்கும் உங்களுக்கும் அந்நல்லடியார்களின் நல்லாசியையும் இறையருளையும் எதிர்பார்த்தவனாய் தொடங்குகின்றேன். அல்லாஹ்வும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியவைகளை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கின்றேன், நல்ல உபதேசம் புரிகின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தில் புத்தாண்டு இஸ்லாமியர்களுடைய புனிதத்துவ மாதத்தை நினைவு கூர்ந்து அதில் எம்முடைய பூர்வீக வரலாறுகள் கொண்ட நினைவுகளை நாங்கள் எடுத்து மகிழ்ந்து சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே புனிதமிக்க இந்த முஹர்ரம் ஹிஜ்ரி 1434 எங்களுக்கு தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இழந்து 1433 வருடங்களை நாங்கள் கடந்திருக்கிறோம். சரியாக ஹிஜ்ரி 11 ஆண்டுகளை நாங்கள் கழித்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழந்து 1433 வருடங்களை நாம் கழித்திருக்கிறோம். ஏனென்றால் ஹிஜ்ரி 1423 வருடங்களை கழித்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1434 நாம் கால் வைத்திருக்கிறோம். ஹிஜ்ரத் என்ற இந்த வரலாற்றின் மூலமாக வருட கணிப்பீட்டை தொடங்குகின்ற பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமியர்களுக்குரிய இந்த ஆண்டு கணிப்பீட்டை எதை வைத்து எடுக்க வேண்டும் என்ற கருத்தபிப்பிராயங்கள் கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாத் தினத்திலிருந்து ஆண்டு கணிப்பீட்டை எடுப்போமா அல்லது நபிப்பட்டம் கிடைத்த நாளிலிருந்து எடுப்போமா அல்லது ஹிஜ்ரத்தை வைத்து எடுப்போமா என்று பலதரப்பட்ட கருத்துக்கள் வைக்கப்பட்ட போது ஹிஜ்ரத் என்கின்ற தியாக வரலாற்றை மையமாக வைத்து இந்த வருட கணிப்பீட்டை நாம் எடுக்க வேண்டும் என்கின்ற முடிவு சஹாபாக்களுக்குள் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த நடைமுறையில் வைத்திருக்கின்ற கலண்டர் அமைப்பு கிறிஸ்தவ போப் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய போப் கிரகோரி என்பவருடைய கலண்டர் நாள்களை மாதங்களை கணக்கெடுப்பதற்கு
இந்த கலண்டரால் சாத்தியம் இல்லை. ஏனென்றால் இந்த கலண்டரில் திடீரென்று 28 நாட்களோடு மாதம் முடியும், திடீரென்று 31 நாட்களிலும் மாதம் முடியும். எப்படித்தான் 3 நாட்கள் அந்த மாதத்தில் குறைந்தது என்பதற்கு இதுவரைக்கும் விடை இல்லை. எனவே அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப வரையப்பட்ட கலண்டர் தான் இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய ஆங்கில கலண்டராய் நாம் பின்பற்றக்கூடிய கிரகோரி கலண்டர். ஆனால் இதே 12 மாதங்களை மையமாக வைத்து அல்லாஹ் என்று வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அன்று முதற்கொண்டு அல்லாஹ் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பதையும் வருட கணிப்பீட்டையும் எடுத்துவிட்டான். ஏற்கனவே ஓதிய திருமறை வசனத்திலே அல்லாஹ் இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ், லௌஹுல் மஹ்பூலே மாதங்களின் எண்ணிக்கையை 12 என்று அல்லாஹ் தீர்த்து விட்டான். எப்பொழுது வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அன்றிலிருந்து என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி வைத்து விட்டான். எனவே வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளோடு அல்லாஹ்வின் கலண்டரும் ஆரம்பிக்கப்பட்டு அதன் மாதங்களின் எண்ணிக்கையும் 12 என்பது வரையறுக்கப்பட்டு விட்டது. இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குவதற்கு ஒரு அடிப்படை காரணம் உண்டு. அன்றிருந்த ஜாஹிலியா காலத்தில் மக்கள் ஒரு வருடத்திற்கு அவர்கள் விரும்பினால் மாதத்தை 14 ஆக்குவார்கள், அவர்கள் விரும்பினால் 12 ஆக்குவார்கள், அவர்கள் விரும்பினால் 10 ஆக்கிவிடுவார்கள். அவர்கள் விருப்பத்திற்கு மாதத்தை கூட்டவும் குறைக்கவும் செய்து கொண்டார்கள். அதில் புனித மாதம் என்று அவர்கள் விரும்புகின்ற மாதங்களை வைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு தோதுக்கு யுத்தங்களை நிறுத்திக் கொள்வார்கள். இது புனித மாதம், யுத்தம் செய்யக்கூடாது என்று நிறுத்திக் கொள்வார்கள். அல்லாஹ் அழுத்தமாக மிக திட்ட தெளிவாக இந்த ஆயத்தை இறக்கினான். மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில் 12 தான். அதை 14, 10 என்று கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை. மட்டுமல்ல அர்பாத்துன் மின்ஹா ஹுரும், அதில் சங்கையான மாதம் 4 தான். அதை மாற்றுவதற்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை. இந்த மாதங்களில் யுத்தம் செய்வதை குல் கிதாலின் ஃபீஹி கபீர், அதிலே யுத்தம் செய்வதை பெரும் குற்றம் என்று சொல்லுங்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ். அதே வேளையில் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது யுத்தம் திணிக்கப்படுமாயிருந்தால் விட்டுக் கொடுப்பதற்கும் உரிமை இல்லை என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் சுட்டிக்காட்டி இருக்கிறான். எனவே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று எப்பொழுது தீர்க்கப்பட்டதோ, அதை வானங்களையும் பூமியையும் படைக்கப்பட்ட நாள் முதல் தீர்க்கப்பட்டதோ அப்பொழுதே தெளிவாகிவிட்டது. அல்லாஹ் இந்த முஹர்ரமை கொண்டுதான் வருடத்தை தொடக்கி இருக்கிறான். இந்த முஹர்ரமில் 6 நாட்களில் தான் அல்லாஹ் அந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிறான் என்கின்ற உண்மையும் உணர்த்தப்பட்டு விட்டது. ஏன் அல்லாஹ் மாதங்களின் எண்ணிக்கையை மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்தாமல் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாள் என்பதையும் அங்கே சுட்டிக்காட்டுகின்றான். அத்தோடு மற்றொரு ஆயத்திலே அல்லாஹ் خلق السماوات والارض في 6 ايام, 6 நாட்களில் அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்ததாகவும் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். அந்த நாள் கணிப்பீட்டை எதை வைத்து அல்லாஹ் எடுத்தான் என்பது யாருக்கும் தெரியாது. 6 நாளில் படைத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு நாளுடைய தூரம் என்ன என்பதை மனித அறிவு தீர்க்க முடியாது என்பதையும் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், யஹ்ருஜு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஅுத்தூன். நீங்கள் ஒரு நாள் என்று தீர்மானிக்கின்ற அந்த நாள், அல்லாஹ்வுடைய ஒரு நாளுடைய தூரம் எவ்வளவு தெரியுமா? யஹ்ருஜு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப ஸனா. நீங்கள் தீர்மானிக்கின்ற 1000 வருடங்கள் தான் அந்த நாளினுடைய ஒரு நாளின் அளவு என்று ஒரு கட்டத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஒரு நாளுடைய கணக்கு நாம கணக்கெடுக்கக்கூடிய அதையும் அல்லாஹ் தெளிவா சொல்றான். மிம்மா தஅுத்தூன், நீங்கள் கணக்கெடுக்கின்ற 1000 வருடங்கள் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ் கணக்கெடுக்கிற 1000 வருடம் என்று சொல்ல இல்லை. எனவே அல்லாஹ் 6 நாட்களில் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்றால் அந்த ஒரு நாளின் தூரம் என்ன, விசாலம் என்ன, விரிவு என்ன என்பது எங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். 50,000 சனா, 50,000 வருடம் என்று கூட மற்றொரு இடத்திலே வரும். அப்ப
அப்படி என்றால் ஒரு நாளுடைய கணக்கு 1000 வருடமா 50,000 வருடமா என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறான் என்றால் நாளுடைய அளவு என்ன என்று 24 மணித்தியாலம் தர 6 தர 24 என்று நம்முடைய கணிப்பீட்டை வைத்து அல்லாஹ்வுடைய நாளை எடுக்க முடியாது. இருந்தும் வானமும் பூமியும் படைக்கப்பட்ட இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே வலியுறுத்துகின்றான். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜும்ஆவுடைய நாள் இங்கே இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரை அதிகமான உலமாக்கள் நிறைந்த நம்முடைய பள்ளிவாசல். தெளிவை நீங்கள் அவரிடம் கேட்டு பெறுங்கள். அரபியில் இருக்கின்ற 7 நாட்கள் இருக்கிறதே, இந்த 7 நாட்களையும் அரபியில் தொடராக முந்தியெல்லாம் நம்ம கலண்டர்ல ஃபர்ஸ்ட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், அதுக்கு பின்னாடி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனியோட மாற முடியும், திருப்ப ஞாயிறுல இருந்து தொடங்கும். அதுதான் இஸ்லாமிய முறை. ஆனால் அரச உத்தியோகத்தர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் லீவு நாளா வந்ததுனால அல்லாஹ்வுடைய ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை கீழே கொண்டு வந்து போட்டாச்சு இப்ப கலண்டர்ல. ஏன் போட்டாங்கன்னு தெரியல. இஸ்லாத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான், திங்கள் இல்ல. உலமாக்களிடம் கேட்டு பாருங்கள். யௌமுல் அஹத் 1ஆம் நாள் அல்லாஹ் மாத்திரம் இருந்த நாள். அல்லாஹ் தன்னுடைய வார்த்தை கொண்டு மாத்திரம் தான் மாத்திரம் ஒருவனாய் இருந்தது அந்த காலம் யௌமுல் அஹத். யௌமுல் இஸ்னைன் தன்னுடைய யதார்த்தத்தில் நின்றும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அவன் நூறாய் வெளிப்படுத்திய நாள். யௌமுல் இஸ்னைன் 2ஆம் நாள் திங்கட்கிழமை. அப்ப ஃபர்ஸ்ட் நாள் யௌமுல் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத். ஓ நபியே யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுங்கள் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அஹத் என்று சொல்லுங்கள் நாயகமே யா ரசூலுல்லாஹ். அந்த அஹதியத்துக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. யௌமுல் இஸ்னைன் திங்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூரே முஹம்மதியாவை தன்னுடைய ذاتிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்திய நாள். தைரியமாக சொல்லுங்கள், அதற்கு யாரும் மழுத்து அதை மூடி நசுக்கி சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அல்லாஹ் தான் மட்டும் இருந்த பொழுது தன்னில் இருந்துதான் அந்த நூரை முஹம்மதியாவை வெளிப்படுத்தினான். இன்னொன்றில் இருந்து வெளிப்படுத்துவதற்கு இன்னொன்று இருக்கவில்லையே, எப்படி சாத்தியமாகும்? யௌமுல் இஸ்னைன் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாள். இதை பற்றி விளங்கப்படுத்த போனால் நம்முடைய இந்த நாளுக்குரிய காலத்துக்குரிய விஷயங்கள் மாறி போய்விடும். யௌமுல் ஸலாஸா, யௌமுல் அர்பிஆ, யௌமுல் ஹமீஸ், யௌமுல் ஜும்ஆ, யௌமுல் சப்த் 7 நாட்களுக்கும் அரபியில் இப்படி ஓடரில் பெயர் உண்டு. கேட்டு பாருங்கள் உலமாக்களிடத்திலே. யௌமுல் அஹத் என்ற வார்த்தைக்கு 1ஆம் நாள் என்றுதான் கருத்து. 1 என்ற இலக்கம் அங்க இருக்குது. யௌமுல் இஸ்னைன் 2, யௌமுல் ஸலாஸா 3, யௌமுல் அர்பிஆ 4, யௌமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை 5. ஆனா யௌமுல் ஜும்ஆவுக்கு முறைப்படி பேர் வரணும் யௌமுல் சித்தா என்று வந்திருக்கணும். 6ஆம் நாள் அன்று அந்த இலக்கம் வந்திருக்க வேணும். ஏன்னா 1ஆம் நாளுக்கு 1ஆம் நாள், 2ஆம் நாளுக்கு 2ஆம் நாள், 3க்கு 3, 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு மட்டும் 6 என்று அங்கே பேர் இல்லை. யௌமுல் ஜும்ஆ ஒன்று சேர்க்கப்பட்ட நாள். யார் ஒன்று சேர்க்கப்பட்ட நாள்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதம் பிறந்த நாள். மனிதம் பிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ. ஆனால் சனிக்கிழமை யௌமுல் சப்த் 7ஆம் நாள் என்று மீண்டும் சொல்லப்படும். 6 நாளைக்கு இலக்கம் வருது, அந்த ஜும்மாவுடைய நாளைக்கு மட்டும் இலக்கத்தை சொல்றது கிடையாது. ஜம்முடைய நாள் ஒன்று சேர்க்கப்பட்ட நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த நாள். மாதங்களுடைய இந்த பெயர் கூட, நாட்களின் இந்த பெயர் கூட குர்ஆனிலே இருக்கின்ற விஷயம். புதுசா சேர்த்ததா இல்ல. யௌமுல் சப்த் சனிக்கிழமை நாம தான் சேர்த்துக் கொண்ட நாளா? யௌமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை நாம சேர்த்துக் கொண்ட நாளா? நம்மளோட உம்மத்துக்கு மட்டும் உள்ள நாளா? இல்ல. முன்னிருந்த
நபிமார்களின் காலம் தொட்டு இந்த நாள் தான் கணிப்பீட்டில் இருந்திருக்கிறது. அதை பற்றி கூட அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். யௌமுஸ் சபத், சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதீர்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் தடுத்தோம். ஆனால் சனிக்கிழமை அவர்கள் மீன் பிடிக்க சென்றதனால் அவர்களை நாங்கள் சபித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அங்கே யௌமுஸ் சபத், சனிக்கிழமை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். எனவே யாருடைய கௌம பத்தி சொன்னது? நம்மளை பத்தி இல்ல. யாரை பத்தி? பனு இஸ்ரவேலர்களை பத்தி, ஆது சமூக கூட்டத்தை பற்றி, அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சனிக்கிழமை அவர்களை நாங்கள் மாற்றினோம், தடுத்தோம் என்று சொல்கிறான். என்றால் அந்த காலத்திலும் இந்த சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இருந்திருக்கிறது. இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது கூட இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை இறை தியானத்திற்கு நீ அழைக்கப்பட்டால் உடன் விரைந்து செல் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த உம்மத்துக்கும் இந்த நாளையும் மாதத்தையும் வச்சுதான் இருக்கிறான். அந்த உம்மத்துக்கும் இந்த மாதத்தையும் நாளையும் வச்சுதான் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்ய போனதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது 30 நாட்களை அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம், 10 நாட்களை மேலதிகமாய் கொடுத்தோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வருடக்கணிப்படி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் வாழ்ந்ததை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். 1000 வருடம் வாழ்ந்தார்கள், 50 கழித்து என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 950 வருடம் வாழ்ந்தவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எனவே மாதங்களும் வருடங்களும் நாட்களும் அல்லாஹ்வினால் ஏற்கனவே இருந்து அவன் யௌம ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் என்று படைத்தானோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது நடைமுறையில் உள்ளது. அதை யாரும் மாற்ற முடியாது. ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று நாயகத்தினால் அடைமொழி கொடுக்கப்பட்ட, பெயர் சூட்டப்பட்ட இந்த மாதம், இந்த முஹர்ரம் மாதம் மனிதன் படைக்கப்பட்ட, உலகம் படைக்கப்பட்ட, வான்புவி அத்தனையும் சிருஷ்டிக்கப்பட்ட மாதம். மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன், மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன், இந்த மண்ணுக்கு சொந்தமானவனாய் படைக்கப்பட்ட மனிதன் முஹர்ரம் மாதத்தில் கூட மனிதனாய் வாழ தவறுகின்றான். நாங்கள் பார்க்கிறோம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சலம் தான் அத்தனை மக்களும், நபிமார்களின் வேதங்களை பிந்தியந்தவர்கள் தான் அத்தனை சமுதாயமும். எந்த வேதத்திலாவது ஈரக்கமற்றவனாய் நீ வாழ் என்று என்றாவது எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. யூதம் அதுவும் மனிதத்துவத்தை பேசிய மார்க்கம் தான். இன்று மிருகத்துவத்தை வெளிக்காட்டுகின்ற மதமாக அது மாறிவிட்டது. யூதம் மனிதத்துவத்தை சொன்ன மார்க்கம், ஆனால் அது வேதத்திலும் திருவிளையாடல், அவர்களுடைய குணங்களிலும் திருவிளையாடல். பௌத்தமும் மனிதத்துவத்தை சொன்ன மார்க்கம், இரக்கத்தை பற்றி போதிக்கின்ற மார்க்கம், தர்மத்தை பற்றி போதிக்கின்ற மார்க்கம். சகல மக்களும் சகல உயிர்களும் சுகமாய் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்ற தர்மத்தை அடிப்படையாய் கொண்ட வேதம் பௌத்தம். இன்று பொதுவாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதங்களும் அதனுடைய அடிப்படையை விட்டு சருகி இன்று பலஸ்தீனத்திலே மக்களை கொன்று குவிப்பதும் மதத்தின் பெயரால், இன்று ஏழைய நாடுகளில் குண்டுமலை பொழியப்படுவதும் மதத்தின் பெயரால், முஸ்லிம்களும் இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட புனித போர் செய்கின்றவர்களும் இருக்கிறார்கள். தம்முடைய கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக போர் தொடுக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களும் போர் தொடுப்பது மனிதத்துவத்தை இழந்து, மார்க்கத்தை இழந்து, மார்க்கத்தின் பெயரை விட்டுத்தான் போர் செய்கின்றார்கள். லிபியாவை பிடிக்கிறார்கள், கேட்டால் காரணம் சொல்லுகிறார்கள், கடாபியுடைய வாழ்க்கை சரியில்லை என்கிறார்கள், அடிக்கிறோம் என்கிறார்கள், பிடிக்கிறோம் என்கிறார்கள். ஓகே, ஆனால் அங்கே அடக்கப்பட்ட சஹாபாக்களின் தர்காக்களை உடைக்க சொன்னது யார்? அந்த தர்காக்களில் இருக்கின்ற அவுலியாக்கள் உங்களுக்கு செய்த அதர்மம் என்ன? என்ன செய்தார்கள்? முஸ்லிம் போராளிகள் என்ற பெயரிலே லிபியாவை ஆட்சியை வீழ்த்தி பசுமை புரட்சியையும் கிரீன் புக்கையும் கவிழ்க்கிறோம், இஸ்லாத்தை நிலைநாட்டுகிறோம் என்று லிபியாவுக்குள் ஊடுருவிய போராளிகளாய் இருந்தவர்கள் தர்காக்களை உடைத்ததற்கான காரணம் என்ன? எந்தெந்த விஸ்வரூபத்திலே இஸ்லாத்துக்கு எதிரான செயல்கள் இந்த உலகத்திலே மேற்கொள்ளப்படுகிறது சிந்தித்து பாருங்கள். போராடுகின்ற ஒரு போராளிக்காக கையேந்தி, யா அல்லாஹ், இவனை நல்லபடியாக சொர்க்கத்தில் சேர்த்துவிடு, இவனுக்கு நட்பாக்கியத்தை கொடுத்துவிடு, இவனுடைய ஆயுளை நீளமாக்கு என்று துணிச்சலாக துஆ கேட்பவர்கள்
கஷ்டமாக இருக்கிறது. அவனுக்குள் பூகம்பம் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கிறது. பசுத்தோல் போத்திய புலியாக இஸ்லாத்தின் பெயரை வைத்துக் கொண்டு இன்று நாடுகளில் மனிதம் பிறந்த இந்த மாதம் கூட பார்க்காமல் போராட்டங்கள். சிரியாவை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆப்கானை எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா நாடுகளிலும் இஸ்லாத்தை மீட்டு இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டப் போகிறோம் என்று களமிறங்கியவர்கள் இன்றைக்கு அங்கே என்ன செய்கின்றார்கள்? தர்காக்களை உடைக்கிறார்கள். எத்தனை சஹாபாக்களின் ஜியாரங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட்டுகளிலே போய் நடந்தவைகளை தேடி பாருங்கள். எனவே இஸ்லாத்திற்காகத்தான் இவர்கள் போராடுகிறார்களா? ஏன் நமது நாட்டிலே நாங்களும் முஸ்லிம்கள் என்று சொன்ன ஒரு கும்பல் ஜியாரத்துகளை உடைக்க தொடங்கியதன் பின்னர் தானே பள்ளி பிரச்சனை தலை தூக்கியது. அதுவரைக்கும் யாராவது பள்ளிகளில் கை வைத்தார்களா? சிந்தித்து பாருங்கள். அவுலியாவை என்னடா வணக்கம் என்று கேட்டார்கள், அனுராதபுரத்திலே தொடக்கினார்கள். அதற்கு முன்னரும் சிறு சிறு தாக்குதல் செய்தார்கள். மாத்தளையிலே, ரைத்ராவலை, உக்கோலை என்ற பிரதேசத்திலே ஜியாரத்தை உடைத்தார்கள். இந்த ஜியாரத்தில் உள்ள அவுலியாக்கள் இவர்களுக்கு செய்தது என்ன? ஏன் செய்ய வேண்டிய, சீர்திருத்த வேண்டிய எத்தனை அம்சங்கள் இருக்கின்றது. இன்று மனிதம் மக்களுக்கு மத்தியில் இல்லை. இந்த காலம் கடைசி காலம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு காலம். எங்கேயோ, என்றோ, இன்றைக்கோ, நாளைக்கோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் உறங்கி விடுவார்களா என்று எதிர்பார்க்கப்படுகின்ற காலம். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகி விடுவார்களா என்பதை எதிர்பார்க்கின்ற காலம். அந்த அளவுக்கு காலத்தின் சுழற்சி ரொம்ப வேகமாக இருக்கிறது. காலையில் முஸ்லிமாய் எழுகின்றவன் மாலையில் மாற்று மதத்திலே இருக்கிறான். ஒரு காலம் இருந்தது வரலாறு. அசூர வேகத்திலே, சூறாவளி வேகத்திலே இஸ்லாத்தை நோக்கி மாற்று மதத்தவர்கள் வருகிறார்களாம் என்ற செய்தி எங்கும் பரவியது. இன்று இஸ்லாத்தில் இருக்கின்றவர்கள் இருந்து கொண்டே இஸ்லாத்தை இழக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், இஸ்லாத்தில் இறக்கின்றவர்கள் அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளில் சிட்டிசன் வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மார்க்கத்தை விட்டு மாற்று மதத்துக்கு சென்று விடுகிறார்கள் என்கின்ற காரணம் கதைகளும் தான் இன்று கேட்கப்படுகிறது. என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையில் முஸ்லிமாய் இருக்கின்றவன் மாலையில் காபிராகுவான், மாலையில் முஸ்லிமாய் இருந்தவன் விடிய காலையில் காவிராகி விடுவான். அப்படியான காலம் வரும் என்றார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலத்தில் எமது சமுதாயம் நாம் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன? சத்தஃப்தரிகு உம்மத்தி அலா 73 ஃபிர்கா. என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாய் பிரிவடையும். ஆனால் குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தன் வாஹிதா. அனைவரும் நரகத்துக்கு செல்லுவார்கள் ஒன்றை தவிர என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது யார்? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி. நானும் என் தோழர்களும் இருக்கின்ற சத்திய பூர்வீக மார்க்கமாகிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஆ என்கின்ற இந்த வழிதான் அந்த சோனம் செல்லுகின்ற அந்த பரிசுத்தமானவர்கள். ஏனென்றால் இன்று இருக்கின்ற சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு எதிரான இயக்கங்களை நீங்கள் பாருங்கள். அது எந்த இயக்கமாக இருக்கட்டும், ஒன்றோ சஹாபாக்கள் கை வச்சிருப்பாங்க, இல்ல அஹ்லு பைத்துக்கள் கை வச்சிருப்பாங்க, இல்ல ரெண்டையுமே கை வச்சிருப்பாங்க. எங்களை குர்ஆன் மட்டும் போதும் என்று கூட அஹ்லே குர்ஆன் என்று ஒரு கூட்டம் இருக்குது. ஹதீஸ் மட்டும் போதும், குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் ஒரு கூட்டம் இருக்குது. சஹாபியை ஏத்துக்கிறோம், நாயகத்தில குடும்பத்தை ஏத்துக்கலங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. நாயகத்தில கூட்டத்தை, குடும்பத்தை ஏத்துக்கிறோம், சஹாபி தேவையில்ல என்கிற கூட்டம் இருக்குது. ஆனா சுன்னத் வல் ஜமாஅத், குர்ஆன், ஹதீஸ், நாயகத்தின் குடும்பம், சஹாபாக்கள் எல்லாம் ஒரு தாய் ஒரு கண் போல ஒன்றுபோல் ஏற்று இன்று வரை அதில் பலன் பெற்று அதன் நிழலில் வாழுகின்றவர்கள் நாம். அஹ்லுல் பைத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம், சஹாபாக்கள் வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை விட்டவன் இருட்டில் சிக்க வேண்டி வரும். அஹ்லு பைத்தை விட்டவன் சொர்க்கத்தில் ஃபுட்பால்ல கூட நிற்க முடியாது, ஓரத்தில் கூட தொங்க முடியாது. ஏன்? எந்த சொர்க்கத்துக்காய் ஒவ்வொரு இயக்கமும் நாங்கள் தான் சொர்க்கவாதி என்று மார்பு தட்டுகிறதோ அந்த சொர்க்கத்தின் உரிமையாளிகள் அந்த நபிகள் நாயகத்தினுடைய குடும்பங்கள். அஹ்லுல் பைத், எவன் எந்த வாப்பாடமாக இருந்தாலும் அந்த சொர்க்கத்துக்கு போறன்னா ஃபாத்திமா நாயகியுடைய அடிமையா இருக்கணும் பொம்பளைங்கள் அவ்வளவு பேரும்.
ஹசன் ஹுசைன் நாயகத்தினுடைய அடிமையா இருக்கணும் ஆம்பளைங்கள் ஒவ்வொரு பேரும் கேட்பாங்க. சொர்க்கத்து வாலிபர்களுக்கு அவங்க 2 பேரும் தலைவர், இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அப்ப வயசாலிக்கெல்லாம் யாரப்பா தலைவர்? வாலிபர்களுக்கெல்லாம் சொர்க்கத்து இளைஞர்களுக்கு தலைவர்கள் அவர்கள். அப்படி என்றால் சொர்க்கத்தில் இருக்கிற வயசாலிக்கெல்லாம் யாரு தலைவர்? சொர்க்கத்தில் வயசாலி இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க 100 வயசு கிழவனா சொர்க்கத்துக்கு போகவிட்டு 30-33 வயசுக்கு மேல உங்களை தாண்ட முடியாது வயசு. எனவே இந்த சொர்க்கத்துக்குள் சொர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவர்கள் என்றால் சொர்க்கத்துக்கு செல்லுகின்ற அத்தனை பேர்களும் இளைஞர்களாகத்தான் செல்வார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாம் என்ற பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை அப்படியே நீட்டிக்கிட்டு தாடியை மட்டும் வாழ்ந்து வச்சுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு இப்படியே நேர்ந்து வச்ச கோழி மாதிரி அல்லது ஆடு மாடு மாதிரி குனிஞ்சு பிடிச்சு இருக்க இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட நகைச்சுவையும் பண்ணி இருக்கிறார்கள், யுத்தத்துக்கும் போயிருக்கிறார்கள், பாடல்களை பாடி நாயகம் சீர்த்திருக்கிறார்கள், புன்முறுவல் போட்டிருக்கிறார்கள், நாயகமும் பாடியிருக்கிறார்கள் கவிதைகளை. சந்தோஷமான வாழ்க்கை. நாயகம் எந்த நேரம் துக்கமா இருந்த எந்த நேரம் சந்தோஷமா இருந்து பிரிக்கிறதே கஷ்டமா இருக்குது. எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ அடிதடி, எத்தனையோ ஹிஜ்ரத் தியாக வரலாறு, எத்தனையோ அடக்குமுறைகளுக்கு அடங்கி கதவு புள்ளி போட்டு வீட்டுக்குள் ஒளித்துக் கொண்டிருந்து செய்த உபன்யாசங்கள், இவைகளுக்குள்ளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நகைச்சுவையும் அங்கே இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு வயோதிப மூதாட்டியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அம்மா வயசாலி கிழவி எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பெண்மணி அழுது கொண்டு செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் சொல்லுகிறார்கள், அதோ அந்த மூதாட்டியிடம் சென்று செல்லுங்கள், வயதான தோட்டத்தில் செல்ல மாட்டார், குமரியாக மாற்றப்படுவார் என்று சொல்லுங்கள். அப்ப சொர்க்கத்துல கசங்கின தோடெல்லாம் கிடையாது. இன்பத்தை அனுபவிக்கிற சொர்க்கத்துல என்னத்துக்கு இந்த இயலாத கூலி போன உடம்பு? அது சந்தோஷமான அனுபவிக்கின்ற மனோ திரகாத்திரம், உடம்பு வலிமை எல்லாம் இருக்கணும். நம்ம நாட்டில கல்யாணமே கட்டி கொடுக்க மாட்டாங்க, கூலி போன ஆட்களுக்கு கட்டி கொடுப்பாங்களா? இல்ல. ஆனா சொர்க்கத்திலே இன்பத்தை சுவைப்பதற்கு ஆரோக்கியமான உடல், வாலிப தோற்றம். அதனால் சொர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் வாலிபர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சையதுனா அந்த 2 சாதாத்துமார்களும் சொர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நரகத்துல வயசை கேட்க தேவையில்லை, நரகத்துல வயசை கேட்க தேவையில்லை. இங்க 72 கூட்டமும் என்ன லோலி கிரீம போட்டுக்கிட்டு ஆக்க தெரிஞ்சாலும் கூட தம்பி நெருப்புல தான் போய் அங்க மாட்டோனும். நாள மறுமையில எந்த சொர்க்கத்துக்குள்ள நம்ம நுழைய போறோமோ அந்த சொர்க்கத்தில நாளை மறுமையில் யாரு தலைவர்களாக இருக்க போகின்றார்களோ அவர்களை இன்னையிலேயே ஏற்றுக்கலையே இவன் நாளை மறுமையில எப்படி ஏற்றுக்கொள்வான்? இப்லீஸுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகி அவன் சபிக்கப்பட்ட ஷைத்தானா போயிட்டான். அவனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட ஒரு சிபாரிசு கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இவன் ஒரே ஒரு குத்தம் செஞ்சதுக்காக இவனை நீ சபிச்சு போட்ட, இவனை எப்படியாவது ஒரு சலுகை கொடுத்து மன்னிச்சுக்கோ. அல்லாஹ் சொன்னானா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அன்னைக்கு சுஜூது செய்யன்னு சொன்னேன், அவன் செய்யல, இன்னைக்கும் தப்பில்ல, அவருடைய மண்ணறைக்கு கபருக்கு அந்த சுஜூதை போய் செய்ய சொல்லுங்க. அப்படி என்ற உடனே இவன் என்ன சொல்றான்? இப்லீஸ் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னோன்னு அவன் சொன்னான், அவரை ஜடத்தோட உசுரோட வச்சு செய்யாத சுஜூத அவருடைய கபருக்கு நான் செய்வேன். அந்த அளவுக்கு முட்டாளா நான்? அவ ஷைத்தானுக்கு அந்த புடிவாதம் என்ன செய்யாது, இருக்காது. இங்கேயே நாயகத்துடைய குடும்பத்தை ஃபாத்திமா நாயகியை ஏற்காதவன், இமாமுனா ஹசன் இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை ஏற்காதவன் நாள மறுமையில அந்த 2 பேரையும் ஏத்துக்குவானா? அப்ப சொர்க்கம் போக முடியாது. சொர்க்கத்துக்குள்ள சுன்னத் ஜமாத்காரன் மட்டும் இருப்பான், அது ஷுவர். அவன் ஏற்ற ஆட்கள் தான் அங்க சொர்க்கத்துக்கு ஓனர் இருப்பாங்க. நபியீன வஸித்தீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலைக ரஃபீகா ذلك الفضل من الله وكفى بالله عليما. சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறார்கள் யார் யாருங்கிறதையும் அதுக்கு தலைவர்கள் யாருங்கிறதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி வச்சிட்டான். நபிமார்கள், சித்திகீன்கள் இதான் ஒத்துக்காதவனுக்கு, சுஹதாக்கள், சாலிஹீன்கள் அறவே ஒத்துக்காத சொர்க்கம். யா அல்லாஹ்
நான் சொர்க்கத்துக்கு வரேன்னா வேற சொர்க்கம் கட்டு, அது தனி தௌஹீத் ஜமாத் சொர்க்கமாயிடும், அது கிடைக்காது. எனவே இந்த முஹர்ரம் மனிதன் இறைவனுடைய பிரதிநிதியாய் படைக்கப்பட்ட மாதம். நாங்கள் வாழுகின்ற பூமியும் அதன் முகடாய் இருக்கின்ற வானமும் படைக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்லுல் பைத்துக்கள் இணைக்கப்படுகின்ற இந்த காலத்தில், அஹ்லுல் பைத்துக்களை வித்து கொஞ்சம் பேர் பொழைச்சு தர்றான், அதை சொல்ல வரல. ஒரிஜினல் சுன்னத் ஜமாத்தாக இருக்கக்கூடியவன் அஹ்லுல் பைத்துக்கள் மீது வைக்கின்ற நேசம் கலப்பற்ற தூய்மையான நேசம். அந்த அஹ்லுல் பைத்துக்களை நேசம் வைத்தால் நிச்சயமாக அந்த சொர்க்கத்தை நாங்கள் அடைய முடியும். மொத்தத்தையே அல்லாஹ் தஆலா படைச்சது இந்த முஹர்ரம் மாசம். அப்ப சொர்க்கத்தை ஆசைப்படுறவன், சொர்க்கத்தை ஆசைப்படுகின்றவன் அந்த நாயகத்தினுடைய குடும்பத்தை மறுத்து வெறுத்து ஒதுக்கி சொர்க்கத்தை ஆசைப்படலாமா? இந்த உலகத்திலேயே ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். இங்கேயே ஹஜ்ஜுக்கு போறவன் மதீனா என்னத்துக்கப்பா, ஹஜ்ஜி மக்காவோட முடிஞ்சு ரிட்டர்ன் வந்துடுறான். அப்போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பக்கம் இவன் போவானா? அடே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமை சொர்க்கம் தானே கடமை, எங்களுக்கு எல்லாருக்கும் சொர்க்கம் வேணும். ஆனா அந்த சொர்க்கத்துக்கு உறுத்தான ஆட்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்கள் யார் என்றால், மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்திலே முன்னோடியாய் இருந்தவர்கள் தான் அஹ்லுல் பைத்துக்களும் சஹாபாக்களும். பரிசுத்த சஹாபாக்களும் அஹ்லுல் பைத்துக்களும். நாயகத்துடைய குடும்பத்துடைய பரிசுத்தம் சாதாரணமானது அல்ல. இந்த முஹர்ரம் மாதத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதற்காக 2-3 அம்சங்களை ஒன்றாய் சேர்த்து சொல்லுகிறேன். அதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு தலைப்புக்குள் நீங்கள் எதிர்பார்த்து பலன் கிடைக்கவில்லை என்றாலும் நான் இந்த மாதத்தோடு சம்பந்தப்பட்ட அம்சங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம இந்த மாதத்தில சொர்க்கத்தில நாம சொர்க்கத்தை அனுபவிக்கிறோம் என்று எதிர்பார்க்கிறோம். அஹ்லுல் பைத்துக்களை நேசிக்கின்றோம். அஹ்லுல் பைத்துக்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் வைத்து அல்லாஹ் சில வசனங்களை கற்றுக் கொடுத்தான். வதலக்கா ஆதமோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து சில கலிமாக்களை கற்றுக்கொண்டார்கள். அதனுடைய வரலாறு தெளிவாக சொல்லுகின்றது. அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த குடும்பத்தின் பெயர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தானாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சித்தினா பின்த் ரசூல் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சய்யிதா இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஐவருடைய பெயரையும் அல்லாஹ் சொர்க்கத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தானாம். ஒரு கருத்தில் நாயகத்தின் பொருட்டினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு பெற்றார்கள் என்றும் வருகிறது. மற்றொரு கருத்தில் இந்த ஐவருடைய பொருட்டினாலும் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்றும் மற்றொரு கருத்து வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஒரு பெரிய குப்பாவுல ஒரு வடிவான ஒரு உருவப்படம் இருக்கிறது. இப்ப உருவப்படம் உள்ள வீட்டுக்கு மலக்கே வரமாட்டான்னு சண்டை பேதுக்கிறது. யார உருவம்? முதல்ல சொல்ற வேண்டிய உருவம் இருந்தாலே மலக்கு வரமாட்டார், அது வேற விஷயம். இருக்க வேண்டிய ஆட்களோட உருவம் இருந்து அங்க மலக்கு வாரத்துக்கு தடை இல்லை. சொர்க்கத்துக்குள்ளேயே உருவப்படம் இருந்தது. யார்? அந்த குப்பாவிலே ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உருவம் காண்பிக்கப்பட்டது. ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருக்கும். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். அப்பொழுது கேட்கிறார்கள் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருமே, ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இது யார்? இதுதான் பின்துர் ரசூல் ஃபாத்திமா நாயகி, நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மகளார், சொர்க்கத்தின் தலைவி. அன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது அந்த சொர்க்கத்துக்குள் அந்த ஃபாத்திமா நாயகியுடைய உருவம் இருக்கிறது. இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளார், சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர மற்ற எல்லா பொம்பளைங்களுக்கும் எனது மகள் ஃபாத்திமா தலைவியாக இருப்பார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த சொர்க்கத்துக்கு போகணும், அந்த ஃபாத்திமா நாயகியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த அஹ்லுல் பைத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற ஆட்களுக்கு எப்படி சொர்க்கம் சாத்தியம்? இங்க மதீனாவுக்கே போக இயலாங்கிறவன் அங்க போய் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இவ்வளவு பேரும் இருந்து 2 கலீஃபாவும் ஒரு நபியும் இருக்கிற ஜியாரத்துக்கே போக மாட்டோம் மதீனாவுக்கு என்று சொல்றவன் அங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போவானா?
இங்கேயே ஜன்னத்துல் பகீ ஜன்னத்துல் முஅல்லாக்கு போக மாட்டேங்கிறவன் அங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போவானா? ஷூர் போக மாட்டான். அது நினைக்கவும் தேவையில்லை. அடுத்து இவர் போக நினைச்சாலும் நீ உலகத்திலேயே சொர்க்கத்தை விரும்பாத பரங்கி ஏன் இதுக்குள்ள வர்றான்னு அல்லாஹ் தஆலா அவனை வெளியே போட்டுருவான். அல்லாஹ் அதுக்குள்ள என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். ஏதோ இவங்க சொர்க்கத்தில் வர்றதுனால எங்களை ஏதோ குறைஞ்சிரும் நாங்க சொல்லல. அதிலே பரிசுத்தமானவர்களை மாத்திரம் அல்லாஹ் உள்வாங்குவான். பரிசுத்தம் என்கிறது நாயகத்திர குடும்பம் கேட்காமல் கொடுக்கப்பட்ட வரம். நாம கேட்டாலும் கிடைக்குமா இல்லையான்னு சந்தேகிக்கிற வரம் பரிசுத்தம். 5 வக்துக்கும் உது செஞ்சிட்டு நாம கேட்கிறோம், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன. பரிசுத்தமானவர்கள் கூட்டத்திலே எங்களை ஆக்கியா அல்லாஹ் என்று நாம அல்லாஹ் கிட்ட 5 வக்துக்கும் கேட்டுக்கிறோம். ஒரு வக்துக்கு 2 உது செய்றவனும் இருக்கிறான். அப்ப 10 போயிடும். ஒவ்வொரு நாளும் 5-10 தடவை உது செஞ்ச பின்னாடி அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன, என்ன பரிசுத்தமானவன் கூட்டத்தில் ஆக்கியா அல்லாஹ், ஆக்கியா அல்லாஹ் நம்மால் கேட்கிறோம். ஆனால் ரசூல் நாயகத்தினுடைய குடும்பம் கேட்காமலே அல்லாஹ் சொன்னான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுஸ்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுதஹிரக்கும் தத்ஹீரா. நாயகத்தின் குடும்பமே உங்களை நான் பரிசுத்தமாக்கி விட்டேன் அல்லாஹ் சொல்லுகிறான். நாம உது செஞ்சிட்டு நாம கேட்கிறோம், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன. பரிசுத்தமானவர் கூட்டத்திலே என்னை ஆக்கியா அல்லாஹ். கேட்ட கேள்வி பாஸா ஃபெயிலா தெரியல. ஆனால் ரசூல் நாயகத்தினுடைய குடும்பத்தை அல்லாஹ் அல்லாஹ்வை பரிசுத்தமாக்கியவர்கள் என்று குர்ஆனிலே அவன் சொல்லி இருக்கிறான். எனவே இந்த முஹர்ரம் வானங்களும் பூமியும் சொர்க்கமும் நரகமும் லௌஹும் கலமும் சூரியன் சந்திரன் அத்தனையும் படைக்கப்பட்ட இந்த மாதம், மனிதன் படைக்கப்பட்ட இந்த மாதம், மனிதனாய் மனித புனிதனாய் உரை பிரதிநிதியாய் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அதற்கான ஒரே ஒரு வழி, நபிமார்களையும் சித்திகீன்களையும் சுஹதாக்களையும் சாலிஹீன்களையும் நாயகத்தின் குடும்பத்தோடு சஹாபாக்களையும் புனிதர்களாய் நினைத்து அவர்களை எங்களுடைய உள்ளத்திலும் உடலிலும் உணர்விலும் ஏற்று அதன் வழி நடந்தால் மட்டுமே அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன். எந்த ஜமாத்திர பேர் வச்சாலும் அல்லாஹ் ஜமாத்திர பேரை சொல்லி அங்க என்ன செய்ய மாட்டான், இந்த பாட்டி ஜமாத்து சொர்க்கத்துக்கு வாங்க கூப்பிட மாட்டான். இவ்வளவு பேரை ஏற்றுக்கொள்ள அங்க போய்தான் சண்டை வருமே, அங்கேயும் எங்கடா கபர் இருக்குன்னு அளவாங்க கேட்பான் அல்லாஹ் கிட்ட. சொர்க்கத்துக்குள்ளேயும் அளவாங்கோட நிப்பான். இவனை கொண்டு போய் சொர்க்கத்துக்கு போட்டா சொர்க்கம் உருப்படியா இருக்காது, பூமியில ஜின் வர்க்கத்தை படிச்ச மாதிரி போயிடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட மனிதத்துவம் படைக்கப்பட்ட இந்த நாளிலே காலத்திலே மனிதர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த நபிமார்கள், அவுலியாக்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அஹ்லு பைத்துக்கள், சஹாபாக்கள் பொறுப்பிலே அவர்களின் வாழ்வை எமது வாழ்வாய் ஏற்று நடந்து ஜெயம் பெற்று சுவன பாக்கியத்தை பெறுகின்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், உண்மையான தீனுல் இஸ்லாத்திற்காக உலகளாவிய ரீதியில் யாரெல்லாம் போராளிகளாய் புனித ஜிஹாதில் இருக்கிறார்களோ அத்துடைய பேருக்கும் உடலையும் உள்ளத்தையும் எல்லா வளத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்களை வாழ வைப்பாயாக. யாரெல்லாம் சத்தியத்துக்கு எதிராக இதை சந்தர்ப்பமாய் பயன்படுத்தி நபிமார்கள், ஒலிமார்கள், சஹாபாக்களின் தர்காக்களை தரைமட்டமாக்க வேண்டும் என்கின்ற யூத கொள்கையின் அடிவருடிகளாய் செயல்படுகிறார்களோ அவர்களுடைய முகத்திரையை கிழித்து விடுவாயாக. யா அல்லாஹ், உலகம் போராக குறிப்பாக எங்களுடைய இலங்கை நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏற்படுகின்ற சகல பிரச்சனைகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்து விடுவிப்பாயாக. எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் நல்லெண்ணத்தையும் ஹிதாயத்தின்கள் நேர்வழியையும் பதித்து சுபிட்சமாய் ஐக்கியமாய் சமாதானமாய் வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவாயாக. வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் வருகின்ற அழிவுகளை எங்களை விட்டு பாதுகாப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر
الله أكبر الله أكبر أشهد أن